மஞ்சள், சிகப்பு, பச்சை, வெள்ளை எல்லாம் நம்ம சக்கரங்களுக்கு தொடர்புடைய பூக்களை நானு இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நான் வச்சிருக்கேன். நீங்க வீட்டுல பண்ணும்போது நேரடியா அப்படி குனிஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த பூவெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுமே நம்ம சக்கராவோட தொடர்புடையது. ஒவ்வொரு சக்கராவும் மூலாதாரம் அப்படிங்கும் பொழுது அந்த சக்கரா எப்படி சிகப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு கலர். அதே அடுத்தது சுவாதிஷ்டனம், இப்படி ஒவ்வொரு கலருக்கும். அதே மணிப்பூரகம் நெருப்பை கக்கக்கூடியது, நெருப்பு எந்த கலர்ல இருக்கும். அநாகதம் அது பச்சை நிறம், பசுமையை காட்டுவது. இப்ப இங்க நம்ம விசுத்திக்கு வரோம்னா ப்ளூ கலர் எடுத்துக்கிறோம். ஆக்ஞா வரும்போது பர்பிள் கலர். எதுவுமே இல்லம்மா, வெள்ளை கலர் தான் இருக்கு, பச்சை கலர் போட்டுக்கோங்க. இதுக்கு குபேர முத்திரை. இந்த ரெண்டு கையும் மடக்கிட்டு குபேர முத்திரை இந்த இந்த 3 விரலையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு நாம என்ன வேணும் அப்படின்னு மனதுல மைண்ட்ல ஆழ் மனதுக்கு கொண்டு போற அளவுக்கு ஒரு சக்தி எந்த விதம். அதனாலதான் நான் முதல்ல உங்களுக்கு நெருப்ப காட்டினேன் நேத்திக்கு, மெழுகுவத்தி எப்படி செய்யணும் என்னன்னு. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 6 மெழுகுவத்தி ஏத்தி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பூக்களை காட்டுறோம் அப்படின்னா பூக்களின் நறுமணம். இதுக்குள்ள நமக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம், ஜவ்வாது போட்டுக்கலாம், அத்தர் ஊத்திக்கலாம், வாசனை திரவியங்களை ஊத்திக்கிட்டு பார்க்கும் பொழுது மனம் நமக்கு ரம்மியமாகும். மனம் நமக்கு ரம்மியமாகும் பொழுது இந்த பூக்கள்ல இருந்து ஒரு வாசனை வரும். அப்ப நீ வச்சிருக்கிற முத்திரா, நீ உட்கார்ந்து இருக்க போஷன், இது எல்லாமே இந்த டைம்ல தான் செய்யணும்னு கிடையாது. உனக்கு எப்ப ரிலாக்ஸா இருக்கியோ, இரவு இருக்கையா. நான்லாம் படிக்கும் போது என்ன வீட்டுல இருக்கும்போது எனக்கு இரவு தான் கிடைச்சது. ஏன்னா ஸ்கூல் போற வேலை, இது வேலை, அந்த அப்ப இரவுலதான் நான் வரும்போதே பிடிச்சிட்டு வருவேன். பூவெல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டே உட்கார்ந்து இருப்பேன். மனம் நமக்கு அப்பயே லேசாயிடும். நிறைய பூக்களை போட்டு நம்ம தெய்வங்களை பார்க்கும்பொழுது கூட நமக்கு மனம் எப்படி இருக்கு, ஒரு ஆனந்த ஆரப்படி. அந்த மாதிரி இந்த பூக்கள், இது தண்ணி வைக்கணும். தண்ணி குடத்துலதான் சுவாதிஷ்டனத்துல நீர் குடம், அதுதான் கர்ப்பப்பை ஸ்தானம். அதுக்கு மேல இருக்கிற மணிப்பூரகத்துல நெருப்பு ஸ்தானம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம தாண்டணும் அப்படின்னும் பொழுது இந்த பூக்களை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு அடி இப்படி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்படியே பாரு, இப்படியே ஒவ்வொரு பூக்களையும் நம்ம இந்த அநாகத சக்கரம் கிட்டக்க வச்சுக்கிட்டு அப்போ நம்ம இந்த பூக்களை பாக்குறோம். ஒரு மலர்களோட கலர் பாக்குற. நீ இதுக்குள்ள இந்த வாசனை திரவியம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த வாசனை திரவியம் நம்ம மூக்கு வழியா, ஏன்னா கடவுள் பாருங்க, நாக்க கூட முடிக்கலாம், வாயம் முடிக்கலாம், கண்ணை முடிக்கலாம், கண்டதை பார்க்காதேன்னு, நீ கண்டதை பேசாதன்னு. ஆனா இறைவன் துவாரத்தை மட்டும் இதை திறந்து வச்சிருக்கான். காதுல நல்லதை கேளு, நல்ல சுவாசி. அப்ப இது நல்ல வாசனையை எழு, நல்லா பார்க்கும் பொழுது இப்படி ரம்மியமா. அப்ப நம்ம வச்சுக்கும் பொழுது எப்படி வச்சுக்கணும்? கையில வச்சுக்கிறோம்னா இப்படி வச்சுக்கணும். முத்ரா சேர்க்க முடியாது, புரியுதுங்களா? முத்ரா சேர்க்காம இப்படி வச்சுக்கிட்டு ரம்மியமான முறையில அப்படியே ஒரு ரொம்ப ஆத்மாத்மா ஆனந்தமா பார்க்கும் பொழுதே ஒவ்வொரு கலருக்கு உண்டான சக்தி உங்க மனசுக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. எனக்குள்ள ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் பேரானந்த நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறேன். என் மனம் ஒரு நிலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பூக்கள் எல்லாம் என் மனதிற்கும் உடலுக்கும் நல்ல ஒரு சக்தியை தருகிறது. அதனாலதான் கோயில்ல நமக்கு இறைவனுக்கு பூக்களை சாத்தி காட்டுறாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம இப்படி கையில வச்சுக்கிட்டு பார்க்கணும் போது அந்த வாசனை திரவியங்கள் போடணும். அதுல ஜவ்வாது போட்டுக்கலாம், அத்தர் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், பன்னீர் ஊத்திக்கலாம். உங்களுக்கு என்ன வசதி இருக்கும். அம்மா எனக்கு வசதி எல்லாம் இல்லை, லவங்கம் போடு, பட்டைப்பொடி போடு, அது இல்ல யார் வீட்டே இல்லாம இருக்காது. ஒன்னொன்னு போட்டுக்கிட்டேன்னா வாசனை, அது ஒரு வாசனை. நான் இதெல்லாம் பார்த்தவன், நான் பார்க்காம உங்களுக்கு கத்து தரது இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ரொம்ப வலிக்கும் ஏதோ ஒரு விஷயம். நான் இதை கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வலி எல்லாம் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதைதான் உங்களுக்கு கத்துத்தரேன். நானும் ஒரு குடும்பத்துல இருந்தவ, எனக்கு ஒரு 3 குழந்தைங்க. அதனால ஒவ்வொரு விஷயமும் நான் எல்லாம் பார்த்து கடந்து வந்தவன். கடந்து வரும் பாதையில எதெல்லாம் எனக்கு நன்மையோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு.
அப்ப இதை இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நேரம் உட்காந்துக்கலாம். நல்லா அப்ப பத்மாசனம் போட்டுக்கிட்டு கீழே உட்கார முடியும்னா மடியில உட்காந்து பாக்க. இல்லம்மா ஒரு அடி தூரத்துல வச்சுட்டு முத்திரையில வச்சுக்கிட்டு உட்காரமான போது ஒரு அடி தூரத்துல வச்சிருங்க டேபிள் மேல வச்சுட்டு முத்திராஸ். இது குபேர முத்திரா. இந்த ரெண்டு விரலும் போய் அடைச்சுக்கணும். இந்த ரெண்டு நுனியை வச்சுக்கிட்டு குபேர முத்திரா. இது ஆழ் மனம், சீக்ரெட் ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் சக்தியை கொண்ட முத்திரா, செல்வ முத்திரா. அத்தனை அதிசயங்களை செய்து வைக்கக்கூடிய, உங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான லைஃப்ல நீங்க இருக்கணும். நான் சக்சஸ்ஃபுல்லான இந்த முத்திரா எனக்கு பல விஷயங்களை நடத்தி கொடுத்தது. எனக்கு எதையெல்லாம் வேணுமோ அத்தனையும் ஈர்த்து கொடுத்தது. அத்தனை செல்வங்களையும் நான் பெற்றேன். என் குழந்தைகளை நல்ல முறையில படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணினேன், எல்லாம் நடந்தது. அப்ப எனக்கு காட்டின அந்த தெய்வம் உங்களுக்கும் வழிகாட்டும் இல்லையா? எனக்கு காட்டிய அந்த தெய்வம், அந்த இறையருள், இறை ஆற்றல் அப்போ உங்களையும் வழி நடத்தும், உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கும் அது செய்விக்கும். அப்ப இதுக்கு பேரு குபேர முத்ரா. மன அழுத்தத்தை போக்கக்கூடிய முத்ரா. இந்த முத்திரா வச்சிருக்கும் போது சிலருக்கெல்லாம் நான் கிளாஸ்ல எடுக்கும் பொழுது கை தூக்குதுமா, தன்னாலேயே கை தூக்கி போய் மேல போய் ஒன்னா இணையுதுமா அப்படியெல்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்ன செய்யுதுன்னே தெரியலமா அந்த முத்திரா வச்சுக்கிட்டு அப்படி சொல்லுவாங்க. இந்த முத்திரையில நிறைய அள்ளிக்கலாம் நீங்க. ஆனா மனம் ஒரு நிலையுடன், மனம் ஒருநிலைப்படுவதற்கு நேத்துக்கு அடுத்து கொடுத்த அக்னி, அது எப்பேற்பட்ட அலை பாயிர அலைச்சல் படுது. நீ எதுலையுமே எனக்கு நாட்டமே இல்ல, வெறுத்து ஓடி போகலாம் போல இருக்கு அப்படிங்கிறதையும் அடக்கி கொடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. இது மனதை இதமாக்கி, அப்படி படிப்படியா ஏறுறீங்க, இதமாக்கி வல்லமையாக்கி, வனாந்தரமா இருக்கிற இடத்துல சோலை வனமாக்கிடும். பூத்து கொழுங்கக்கூடிய பூக்களின் கூட்ட தோட்டமாக்கி, மனதை இலகுவாக்கி, லேசாக்கி, அங்கு ஆன்மா என்னும் ஆலயத்தில் உயிரோட்டத்தை தந்து கடவுள் இருக்கிறான் என்பதை நம்ப வைக்கும் ஒரு சக்தியை, எனர்ஜியை நமக்குள்ள புதுப்பித்து ஓடி வர செய்து என்ன பண்ணோம்? அப்படி ஒரு நமக்கே அறியாம நம்ம இந்த ஒரு வாசனை இருக்கும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா கமகமன் சந்தன வாசனை, ஏதோ எங்கேயோ சந்தன காட்டுக்குள்ளே போயிட்டா மாதிரி இருக்கும். அப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த முத்திரை வச்சுன்னு கண்ணை மூடின்னு லயம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி போறோம், எந்த மாதிரி போறோம், எந்த இடத்துக்கு நம்ம போய் சேரும், அதெல்லாம் ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாம் பார்க்க கூடாது. தியானத்துல நான் எங்க போயிருக்கேன், எந்த அளவுல போயிருக்கேன், அது அந்த குரு கிட்டயும் எங்க போனாலும் கேட்க கூடாது. குருவுக்கு தெரியணுமே தவிர நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை.